இந்த எபிசோடில் நம்ம எக்ஸ்பனன்ட் ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம ரிகர்ஷன் வச்சு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே வந்து ரிகர்ஷன் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து இதில் 4th வீடியோ. ஸோ நம்ம வந்து இனிமேல் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது வந்து எக்ஸ்பனன்ட் ப்ராப்ளம். இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, ஒரு எக்ஸ்பனண்ட்டை வந்து நீங்கள் எப்படி ப்ரோக்ராம் எழுதி சால்வ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2^5 அப்படின்னு வந்து இன்புட் கொடுத்தாங்கன்னா இதை வந்து 2 × 2 × 2 × 2 × 2 அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அவுட்புட் கொடுக்கணும். ஸோ இதனுடைய அவுட்புட் வந்து உங்களுக்கு 64ன்னு சொல்லிட்டு வரணும். இப்போ அதே மாதிரி தான் 2^6ன்னு கொடுத்தாங்கன்னா சேம் கதை தான். 2 × 2 × போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து 6 டைம்ஸ் வந்து போகும் 128ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் வரணும். அதே மாதிரியே கீழே இருக்க டேம் வந்து நம்ம எம்னு எடுத்திருக்கோம், பவரில் இருக்கிறத வந்து நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா m × m × போட்டுட்டு n டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். கரெக்டா? ஸோ இதுதான், அதாவது இவங்க வந்து ஒரு பேஸ் கொடுப்பாங்க, ஒரு பவர் கொடுப்பாங்க, நம்ம வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதை வந்து நான் சிம்பிளாக ஃபங்க்ஷனில் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா எக்ஸ்போனென்ஷியல்னு போட்டுக்கிறேன், இல்லை ஷார்ட்டாக EXPன்னு போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து m வாங்குது, செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து n வாங்குது. ஓகேவா? ஸோ இது அகெயின் m × போட்டுட்டு லாஸ்ட்டாக n டைம்ஸ் வரைக்கும் வரும். சரி, இதை வந்து நம்ம எப்படி ரிகர்ஷன் வச்சு சால்வ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இந்த n இருக்குது இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல வந்து 5 இருக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், இது வந்து 5th டேர்ம் இந்த எக்ஸாம்பிளில். ஸோ இந்த 5th டேர்ம் வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த 4 டேர்ம்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை வந்து n வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதனுடைய வேல்யூ வந்து n-1. கரெக்டா? ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா 2 × n-1 டேர்ம் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் அதால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து என்ன வரும்னா m × போட்டுட்டு n-க்கு பதிலாக n-1 டேர்ம் வரைக்கும் நீங்கள் போகணும். போயிட்டு அதால் இந்த லாஸ்ட்டாக இருக்கிற m வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். சரி, இப்போ இந்த n-1 வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இதை வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா அகெயின் m × n-2 டேர்ம்ஸ் வரைக்கும் போயிட்டு, ஸோ இது வந்து டைம்ஸ்ன்னு போட்டுக்கோங்க, இன்டூ m வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்னொன்னா வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம், வந்துட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இதை வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலாக எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து m n ரெண்டுத்தையும் வாங்குது அப்படின்னா இதை m, n-1 இதோட எதை மல்டிப்ளை பண்ணணும், m வந்து மல்டிப்ளை பண்ணணும் ஃபார் ஆல் n. ஸோ இதுக்கு வந்து ஒரு பேஸ் கேஸ் இருக்கணும். கரெக்டா? ஸோ அதுதான் வந்து n = 0 அப்படின்னா ஸோ பேஸ் கேஸ் ஆன்சர் வந்து நம்ம 1ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். இவ்வளோதான். இதை வந்து நம்ம அப்படியே ப்ராப்ளமாக மாற்றிட்டா நமக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எழுதுறேன், அண்ட் இது வந்து இப்போ எழுத போகிற ஃபங்க்ஷன் வந்து நாட் ஆப்டிமல். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதை திருப்பி ரீஃபேக்டர் பண்ணுவோம் வந்து, பட் இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஆப்டிமலான சொல்யூஷன் கிடையாது. ஆப்டிமலான சொல்யூஷன் கிடையாது அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டியில் வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து எழுத போகிறோம், பட் இதை வந்து நம்ம இன்னுமே வந்து பெட்டராக பண்ணலாம். ஸோ இந்த அப்ரோச் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இதை விட இன்னொரு பெட்டர் அப்ரோச் இருக்கு, அதை வந்து நம்ம செகண்ட் ஆஃப்ல வந்து பார்க்கலாம். பட் இந்த ஆஃப் வந்து நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ரிகர்ஷன் புரிஞ்சுக்கணும் இந்த ப்ராப்ளம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அண்ட் அதே மாதிரியே நீங்க இன்டர்வியூ டைம்ல உங்களால இந்த ஆப்டிமல் சொல்யூஷன் எடுத்துட்டு வர முடியலன்னா நீங்க வந்து அட்லீஸ்ட் ஆன்சர் எடுத்துட்டு வரதுக்காச்சும் நீங்க இந்த ப்ராப்ளம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து இந்த ப்ராப்ளம் கீழே எழுதுறேன் பாருங்க. ஜஸ்ட் டெஃப்னு போட்டுட்டு எக்ஸ்பன் போட்டுக்கோங்க. இது வந்து என்ன வாங்குது, 2 வேல்யூ வாங்குது, m, n அப்படிங்கிறத வந்து வாங்குது. ஸோ பேஸ் கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் எழுதணும். n 0 இருந்ததுன்னா நம்ம என்ன சொன்னோம், 1 வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். கரெக்டா? ஸோ லாஸ்டா இந்த இடத்துல வந்து நம்ம எதை ரிட்டர்ன் பண்ண போறோம், ஸோ சேம் ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ண போறோம். ஸோ m n-1 இன்டூ எம்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ண போறோம். ஸோ இவ்வளோதான், இதுதான் வந்து ஃபங்க்ஷனு நமக்கு வந்து முடிஞ்சு போச்சு. நம்ம வந்து இதை ட்ரேஸ் பண்ணி இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நான் இங்கே வந்து கால் பண்ணுறது வந்து exp
2,10 வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா 2 பவர் 10 அர்த்தம். ஸோ அகைன் இது வந்து 2 இன்டூ 2 இன்டூன்னு போட்டுட்டு 10 டைம்ஸ் வரும். ஓகேவா? ஸோ கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா 1024னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி 1024 தான் வருமா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல exp 10ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? exp 2,10ன்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அது என்ன பார்க்குது, ஒரு இஃப் கண்டிஷன் இருக்குது. ஸோ இஃப் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்குது. ஸோ 0 கிடையாது. அதனால வந்து இது என்ன பண்ணுது, ஃபங்க்ஷன் கால் பண்ணுது. ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் கால் பண்ணுது, exp m வந்து அப்படியே தான் இருக்கு, mல சேஞ்சஸ் இல்லை. ஸோ இது வந்து 2, செகண்ட் ஆர்குமெண்ட்டை வந்து 1ஆல மைனஸ் பண்ணணும். ஸோ 2,9 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இதை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா m-ஓட வேல்யூ வந்து 2. கரெக்டா? ஸோ 2ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ அகைன் வந்து இது இன்னொரு ஃபங்க்ஷன் கால். கரெக்டா? ஸோ இது வந்து n அகைன் வந்து 0 கிடையாது. ஸோ அதனால இது 2,8ன்னு வந்துட்டு இன்டூ 2ன்னு வரும். ஸோ இது வந்து அப்படியே தான் ஒன்னொன்னா வந்து போய்கிட்டே வரும். ஸோ நான் வந்து இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதுறேன். இன்டூ 2 அகைன் வந்து செக் பண்ணுது, exp 2,6 இன்டூ 2 exp 2,5 இன்டூ 2 அகைன் இது வந்து கமா ஸ்லாஷ்னு நினச்சிக்க போறீங்க, இது வந்து கமா. ஓகேவா? then exp 2,4 into 2 exp 2,3 into 2 exp 2,2 into 2 exp 2,1 into 2 and last வந்து exp 2,0. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்டூ 2ன்னு வரும். அண்ட் ஃபைனலாக இந்த இடத்துல வந்து n ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து இது 1 வந்து ரிட்டர்ன் பண்ணும் லாஸ்ட் காலில். ஓகேவா? ஸோ அகெயின் இது வந்து 1 இன்டூ 2. கரெக்டா? ஸோ இதனுடைய வேல்யூ வந்து 1 இன்டூ 2 வந்து 2. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து 2 இன்டூ 2 வந்து 4. ஸோ இது வந்து நீங்கள் அப்படியே மேலே போய்கிட்டே இருந்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல இதனுடைய வேல்யூ வந்து 512 வரும். ஸோ 512 இன்டூ 2 வந்து 1024 வந்து உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ ஒன்னொன்னா வந்து போட்டு பாருங்க, உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் வரும். ஸோ 1024 சொல்லிட்டு வரும். சரி, இதுக்கு வந்து என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் இதில் வந்து எத்தனை ஃபங்க்ஷன் கால்ஸ் நடக்குதுன்னு பாருங்க. 1 2. ஸோ அகைன் இது நம்மளோட ஃபங்க்ஷன் கால் 3 4 5 6 7 8 9 10 11 ஃபங்க்ஷன் கால்ஸ் நடக்குது. அண்ட் இது வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷன் கால். ஸோ நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டாலும் 10 ஃபங்க்ஷன் கால்ஸ் வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ என்னோட வேல்யூ வந்து 10னா 10 கால்ஸ் வந்து நடக்குது. அப்போ என்னோட வேல்யூ வந்து 20னா 20 கால்ஸ் வந்து நடக்கும். கரெக்டா? ஸோ n கால்ஸ் வந்து நடக்குது இதுக்கு. ஸோ இதை வந்து ஆர்டர் ஆஃப் n வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of n வந்து இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி. சரி, இதுதான் வந்து நமக்கு நான் ஆப்டிமல் சொல்யூஷன். அதாவது ஃபைனலாக ஆன்சர் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற நிலைமை வரும்போது நம்ம வந்து இந்த ஆன்சரை எடுத்துட்டு வந்துடலாம். பட் வந்து இதில் நம்ம வந்து ஒரு சின்ன ட்ரிக் பண்ணலாம். அந்த சின்ன ட்ரிக் பண்ணோம்னா இந்த O of n டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப ரொம்ப நல்லாவே வந்து குறைச்சிடலாம். ஸோ அது என்னன்னா இந்த 2. ஓகேவா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லா இடத்துலையுமே 2 தான் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். பட் வந்து நமக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு இதில். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த 2 பவர் 10 இருக்குது இல்லையா? ஸோ நான் இந்த இடத்துல எழுதுறேன். ஸோ கீழே. ஓகேவா? இதுக்கப்புறம் வரது ஃபுல்லாகவே வந்து ஆப்டிமல் சொல்யூஷன். ஸோ அகெயின் உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்டால் இந்த ஆப்டிமல் சொல்யூஷனை தான் வந்து நீங்கள் எழுதணும். இந்த ஆப்டிமல் சொல்யூஷன் உங்களுக்கு மறந்து போயிடுச்சு, ஒரு ஆன்சர் வரல அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த மேலே இருக்க சொல்யூஷனுக்கு வந்து போய்க்கோங்க. ஸோ இந்த 2 பவர் 10 வந்து நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? என்ன ஃபார்முலா அப்படின்னா இந்த பவரை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், அதாவது வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை 2 பவர் 5 இன்டூ 2ன்னு எழுதலாம், ஆர் 2 பவர் 2 இன்டூ 5ன்னு எழுதலாம். ஓகேவா? கரெக்ட் தானே? ஸோ இந்த 10 நான் 2 இன்டூ 5ன்னு எழுதிக்கலாம், ஒரு 5 இன்டூ 2ன்னு வந்து எழுதிக்கலாம். சரி, இதை வந்து நான் திருப்பி என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 ஸ்கொயர் ஹோல் பவர் 5ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை நான் திருப்பி 4 பவர் 5ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா 2 பவர் 10ம் 4 பவர் 5ம் வந்து ஒன்று தான். கரெக்டா? சரி, இப்போ வந்து நான் இதை திருப்பி இந்த 4 பவர் 5 என்ன பண்றேன் அப்படின்னா 2 பவர்
2 plus 3ன்னு எழுதலாம் கரெக்டா? ஆர் இதை வந்து நம்ம இன்னும் சிம்பிளா வந்து இது வேண்டாம் 2 power 4 power இது ஓகேவா 4 power 4 plus 1ன்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ இது வந்து a power m plus n equal to a power m a power n ன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலால இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம 4 into 4 power 4ன்னு எழுதலாம் கரெக்டா? ஸோ 4 into 4 power 4ன்னு சொல்லிட்டு எழுதலாம். அகைன் இதை வந்து நம்ம திருப்பி என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 into 4 2 into 2ன்னு எழுதலாம். தென் அகைன் வந்து இதை 4 into 16 the whole squareன்னு சொல்லிட்டு எழுதலாம் கரெக்டா? தென் ஃபைனலா இதையும் வந்து நீங்க திருப்பி பிரிச்சிங்க அப்படின்னா 4 into 16 into 16ன்னு வரும். ஸோ இதனுடைய ஆன்சரும் வந்து 1024. பட் இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம 10 கால் வந்து பண்ணல. ஸோ நீங்க மேல பார்த்தாலே தெரியும் நீங்க வந்து இது தனித்தனியா பிரிக்கணும். பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது 10 ஸ்டெப்ஸ் வராது, சீக்கிரமாவே முடிஞ்சிடும், 5-6 ஸ்டெப்ஸ்லேயே வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டியது பவர் வந்து ஆட்ல இருக்குதா ஈவனா இருக்குதா. ஸோ இந்த இடத்துல வந்து பவர் ஆட்ல இருக்குது அண்ட் இந்த இடத்துல வந்து பவர் ஈவன்ல இருக்குது ஓகேவா. ஸோ இந்த ஆடா ஈவனா அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து சிம்பிளாவே பண்ணலாம். இன்கேஸ் வந்து பவர் வந்து ஈவனா இருந்ததுன்னா இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து நான் திருப்பி எழுதுறேன் எக்ஸ்போனென்ஷியல் m, ஓகேவா. ஸோ பவர் வந்து ஈவனா இருந்தா என்ன பண்ணணும், ஸோ இங்க சொன்ன மாதிரி தான் இதை வந்து நம்ம பிரேக் பண்ணணும். ஸோ எப்படி பிரேக் பண்ணணும், இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க 10 அப்படிங்கிறது 5ஆ மாறிடுச்சு கரெக்டா. ஸோ என்னோட வேல்யூ வந்து n/2க்கு வந்து அசைன் பண்ணணும். அண்ட் எம்மோட வேல்யூ பாத்தீங்கன்னா 2 ஸ்கொயரா மாறிடுச்சா. ஸோ இந்த 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் நம்ம 4ன்னு எழுதியிருக்கோம். ஸோ இதை m into mன்னு எழுதலாம் கரெக்டா. ஸோ எம்மோட வேல்யூவை m into mன்னு எழுதணும் பவர் வந்து ஈவனா இருந்தா. ஸோ இப்போ பவர் வந்து ஆடா இருந்தா என்ன பண்ணணும்னு பார்ப்போம். பவர் வந்து ஆடா இருந்தது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து எம்மோட வேல்யூ வந்து 4 கரெக்டா. ஸோ 4 plus 1. ஸோ நம்ம வந்து எம்மால ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை தி ஆன்சர். சரி இதை வந்து நம்ம லாஸ்டா எழுதிக்கலாம், உங்களுக்கு வந்து குழப்ப வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேர்ம் பார்ப்போம். ஸோ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா 5 வந்து நம்ம ஒரு எம்மை வந்து வெளியே போட்டாச்சு. ஸோ இந்த 4 வந்து 2 into 2ன்னு வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஸோ அப்போ 5 வந்து நம்ம எப்படி எழுதியிருக்கோம் n-1/2 கரெக்டா. அதாவது 5 - 1/2. ஸோ 4/2ங்கிறதுனால நமக்கு வந்து 2ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதுதான் வந்து இந்த 2 into 2ன்னு எழுதியிருக்கோம். ஸோ என்னோட வேல்யூ வந்து n-1/2. தென் எம்மோட வேல்யூ வந்து சேம் தான் m into m. தென் இது கிடைக்கிற ஹோல் ஆன்சரை நம்ம திருப்பி இன்னொரு எம்மால வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ இது வந்து உங்களுக்கு புரியறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து இதை டீப்பா வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது இது வந்து ரொம்ப பெருசா இருக்கும். பட் வந்து நீங்க ப்ரோக்ராம் எழுதுனீங்கன்னா இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் தான். நான் வந்து இப்போ ப்ரோக்ராம் எழுதி காட்டுறேன் பாருங்க. நான் திருப்பி வந்து அதே இதை போட்டுக்கிறேன். ஸோ டிஃப்னு போட்டுட்டு EXPன்னு போட்டுக்கிறேன் m, n ஓகேவா. ஸோ பேஸ் கேஸ் வந்து சேம் தான், நமக்கு வந்து அதுல சேஞ்சஸ் கிடையாது. n = 0ன்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுது, 1 வந்து ரிட்டர்ன் பண்ணுது. சரி இப்போ ஈவன் நம்பரா ஆட் நம்பரா n அப்படிங்கறது வந்து பார்க்கணும். ஸோ n மாடுலஸ் 2 0வா இருந்ததுன்னா இது வந்து ஈவன் நம்பர். ஸோ இது வந்து எதை ரிட்டர்ன் பண்ண போகுது, சேம் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போகுது. எம்மோட வேல்யூ வந்து m into mன்னு வந்து நம்ம எழுதியிருக்கோம். அண்ட் இந்த இடத்துல n வந்து n/2ன்னு வந்து போட்டிருக்கோம். தென் லாஸ்டா வந்து ஒரு எல்ஸ் கேஸ் வந்து எழுதிக்கோங்க. ரிட்டர்ன் கொடுத்துட்டு exp m into m n-1/2. தென் இதை லாஸ்டா எம்மால மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை ட்ரேஸ் போடுவோம், உங்களுக்கு வந்து தெளிவா புரியும். சரி இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இப்போ ட்ரேஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் 2 power 13க்கு வந்து ட்ரேஸ் பண்ண போறேன் ஓகேவா. ஸோ நான் இங்கே வந்து கால் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ exp 2, 13 கொடுத்தேன் அப்படின்னா ஸோ 2 power 13க்கு வந்து நம்ம இதை ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ exp 2, 13. சரி ஃபர்ஸ்ட் இதனுடைய வேல்யூ வந்து 0 கிடையாது கரெக்டா, இங்க வந்து 0 கிடையாது. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து இங்க ரிட்டர்ன் ஆகாது. தென் செகண்ட் கேஸ் பாத்தீங்கன்னா இதை 2ஆல டிவைட் பண்ணா ஆன்சர் வந்து 0 வராது, 1 தான் வரும். ஸோ இது வந்து ஆட் நம்பர்.
ஸோ நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் கால் வந்து நடக்கும் ஃபர்ஸ்ட். ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னா EXPன்னு போட்டுட்டு இந்த இடத்துல எம்மோட வேல்யூ வந்து 2. ஸோ m இன்டூ எம் இங்க 4 வரும் கரெக்டா. தென் 13. ஸோ n மைனஸ் 1. ஸோ 13 மைனஸ் 1 வந்து 12. அது 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 6 வரும். ஸோ 6 வரும் இன்டூ எம். ஸோ இந்த இடத்துல எம்மோட வேல்யூ வந்து 2 தான் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல 2. தென் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா EXPன்னு இருக்கா. ஸோ 4,6. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால்ல வந்து இந்த இடத்துல வந்து இது ஈவன் நம்பரு. ஸோ அதனால இந்த கால் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது m இன்டூ எம். ஸோ இந்த இடத்துல EXP 4 இன்டூ 4. ஸோ 16 வரும். தென் இது வந்து 3ஆ மாறிடும். தென் இது வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் கால் அண்ட் இது வந்து ஆட் நம்பர். ஸோ இந்த இடத்துல EXP 16 இன்டூ 16 வந்து 256 வரும். தென் 3 மைனஸ் 1/2. ஸோ 3 மைனஸ் 1 வந்து 2. 2 மைனஸ் 2 வந்து 1 கரெக்டா. ஸோ 1 வரும். அகைன் இதை வந்து எம்மால மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இன்டூ 16 சொல்லிட்டு நமக்கு வரும். தென் ஃபைனலா வந்து EXPன்னு போட்டுக்கோங்க 256 இன்டூ 256. ஸோ நீங்க வந்து கால்குலேட்டர்ல போட்டீங்க அப்படின்னா 65,536 சொல்லிட்டு வரும் இன்டூ 0. ஸோ இந்த 256 மறுபடியும் மல்டிப்ளை பண்ணணும் கரெக்டா. 256. தென் லாஸ்டா வந்து இந்த இடத்துல ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகாது, உங்களுக்கு வந்து 1 ரிட்டர்ன் ஆயிடும். ஏன்னா வந்து n ஈக்குவல் டு 0 இந்த இடத்துல. ஸோ 1 வந்து ரிட்டர்ன் ஆயிடும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த 1 ஓகேவா, இதனுடைய வேல்யூ வந்து 1 இன்டூ 256 வந்து 256 கரெக்டா. ஸோ இதனுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 256. ஸோ 256 இன்டூ 16 வரும் இங்க. ஸோ 256 இன்டூ 16 வரும். அண்ட் இதனுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 4096. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எதையுமே வந்து மல்டிப்ளை பண்ணல. ஸோ இதனுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 4096 தான் கரெக்டா. தென் வந்து திருப்பி கண்ட்ரோல் வந்து மேலே போகும். மேலே போயிட்டு இதனுடைய வேல்யூ வந்து 4096. ஸோ 4096 இன்டூ 2 பார்த்தீங்கன்னா 8192. ஸோ மறுபடியும் வந்து கண்ட்ரோல் மேலே போகுது. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து 8192. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஃபைனல் ஆன்சர். ஸோ நீங்கள் நார்மலாக 2^13 வந்து கால்குலேட்டரில் போட்டு பாருங்க, உங்களுக்கு 8192 சொல்லிட்டு ஃபைனல் ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு என்னோட வேல்யூ 10னா 10 கால்ஸ் கிடைக்கணும், 20னா 20 கால்ஸ் கிடைக்கணும். ஸோ 13னா 13 கால்ஸ் வந்து நமக்கு கிடைக்கணும் ஓகேவா. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை கால்ஸ் வந்திருக்குன்னா 1 2 3 4 கால் தான் வந்திருக்குது. ஸோ இங்கேயும் வந்து 5வது கால் வந்திருக்கும். என்னுடைய வேல்யூ வந்து 0ன்றதுனால நமக்கு வந்து நம்ம இந்த கால் எழுதலை. பட் வந்து மொத்தமாக 5 கால் வந்து இங்கே வந்திருக்குது. ஸோ 13 என்னோட வேல்யூ வந்து 13 இருக்கும்போது 5 கால்ஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு நடந்திருக்கு. ஸோ என்னோட வேல்யூக்கு கிட்டத்தட்ட பாதிக்கும் கம்மியா நமக்கு கால்ஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வேல்யூ ஆஃப் என்னுடைய வேல்யூ ஆஃப் எண்ணுக்கு லெஸ் தென் ஆஃபா இருந்ததுன்னா ஓகேவா, ஆஃப் கால்ஸ் வந்து நடந்ததுன்னா அதை வந்து நம்ம லாக் என்னன்னு சொல்லுவோம், டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இதனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O ஆஃப் லாக் n. ஸோ இது வந்து மச் பெட்டர் கரெக்டா, மச் பெட்டர் தேன் O ஆஃப் n. ஸோ எப்பயுமே இந்த சொல்யூஷன் தான் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணணும். மேல இருக்க சொல்யூஷன் வந்து உங்களுக்கு இந்த சொல்யூஷன் போட தெரியல, அவர் வந்து உங்களுக்கு ஆன்சர் வரல அப்படின்னா மேல இருக்க சொல்யூஷன் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ ஒரு 2-3 வாட்டி வந்து ரீவைண்ட் பண்ணி அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து ஒரு வாட்டி கிளியரா கவனிங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த வீடியோ புரியும். ஸோ இதே ப்ரோக்ராமை நான் VS கோட்ல போட்டிருக்கேன். ஸோ நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வருதா அப்படிங்கறத வந்து செக் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எழுதுறேன். எக்ஸ்பென் வந்து நான் நேம் கொடுத்துக்கிறேன். தென் இது வந்து 2 ஆர்குமெண்ட் வந்து வாங்குது. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பேஸ் கேஸ் வந்து எழுதிக்கலாம். என்னோட வேல்யூ வந்து 0வா இருந்ததுன்னா 1 வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். தென் அதுக்கப்புறமா என்னுடைய டினாமினேட்டர் அதாவது 2ஆல டிவைட் பண்ணி ஈவன் நம்பரா இருந்ததுன்னா கரெக்டா. ஸோ n மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா ரிட்டர்ன். ஸோ இதே ஃபங்க்ஷனே வந்து நம்ம ரிகர்சிவாக கால் பண்ணிக்கணும். ஸோ எம்மோட வேல்யூ வந்து m இன்டூ m, என்னோட வேல்யூ வந்து n/2. அப்படி இல்லைன்னா எல்ஸ் கேஸ் வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ இது வந்து ஆடா இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ ரிட்டர்ன் திருப்பி ரிகர்சிவாக கால் பண்ணிட்டு எம்மோட வேல்யூ வந்து அகெயின் m இன்டூ m தான். என்னோட வேல்யூ வந்து n-1,
டிவைடட் பை 2ன்னு போட்டுட்டு லாஸ்ட்டாக இது எல்லாத்தையுமே எம்மோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நான் இதுக்கு வந்து ஒரு சாம்பிள் நேம் கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு எக்ஸ்பன் கொடுத்துட்டு இதை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன் 2,13 சொல்லிட்டு. தென் ஃபைனலாக இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் ரன் பைத்தான் ஃபைல்னு கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு 8192 சொல்லிட்டு ஃபைனல் அவுட்புட் வந்துடும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து கரெக்ட் தான். கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இட்ரேட்டிவ் தெரியும், லூப் வச்சு போடுறீங்கனாலும் போட்டுக்கலாம். அண்ட் அகைன் லூப் வச்சு போட்டதுனாலும் லாக் எண்ட்ல வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துட்டு வந்து வர பாருங்க. ஓ ஆஃப் எண்ட் வந்து எடுத்துட்டு வர பார்க்காதீங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் a nice day.